வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளவு கேவலமா பொய்களை பரப்பி தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா அவர் நம்ம அண்ணன் விஜய் தான். அண்ணன் விஜய செதிலா சம்பவம் பண்ணிருக்காரு, செதச்சு விட்டுருக்கிறாரு, அடிச்சு ஆடி இருக்கிறாரு நடிகர் தனுஷ். நேற்று அதுதான் பரபரப்பை ஏற்படுத்தினது. என்ன நடக்குது தோழர்களே? தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் விழால தனுஷ் பேசின பேச்சுதான் நேற்று சமூக ஊடகங்கள் முழுவதும் பயங்கர வைரலா போயிட்டு இருந்த ஒரு பேச்சு. அப்படி என்னங்க பேசினாரு அப்படின்னா, இந்த ரூட் மாஃபியாவை வேரோட புடுங்கி ஓரமா வச்சுட்டாரு. உங்களுக்கு தெரியும், ரூட் மாஃபியாவை வச்சுதான் விஜய் தன்னை நல்லவராக காட்டிக் கொண்டிருக்கிறார். அத்தனை செய்கிற அயோக்கியத்தனங்களையும் தவறுகளையும் மூடி மறைச்சு மக்கள்கிட்ட பொய் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இது ஹிட்லர் காலத்துல இருந்து தொடங்குது. ஹிட்லர் காலத்திலயும் நடந்திருக்கு, மோடி காலத்திலயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டும் பொய் பரப்பல, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பொய்ய பரப்பிட்டு இருக்காரு. எப்படிங்க சாத்தியம்? ரூட் மாஃபியா, வாய்ஸ் ஆஃப் காமன், நம்ம வளர்ந்து கட்டவன் அன்பா அழைப்பாங்கல்ல ஆதவர்ஜுனா, அந்த ஆளோடைய வாய்ஸ் ஆஃப் காமன், இந்த ரெண்டு அமைப்புகளை வச்சுட்டு இந்த கும்பல் நூத்துக்கணக்கான கோடிகளை செலவிட்டு இன்ஃபுளுயன்சர்கள் எல்லாம் திரட்டுறாங்க. இன்ஃபுளுயன்சர்களா யாரு? இந்த இன்ஸ்டாவில, பேஸ்புக்ல சோப்பு சீப்பு துணிமணி எல்லாம் வித்துட்டு அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் புடிச்சிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் அவங்கள சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காசை கொடுத்து பொய் செய்திகளை பரப்புறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அரசியலா பல விஷயங்களை முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் விட்டு கொடுத்துட்டாரு. மொத்தமா தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுத்து வித்துட்டாரு. அத வெளியே தெரியாம மறைக்கணும்னா இந்த பசங்களை வச்சு அண்ணன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காரு தெரியுமா, அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு விஷயத்த விட்டுட்டு வந்துட்டாரு தெரியுமா. அண்ணனே அதை அடிக்கடி சொல்லுவாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவமானப்பட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா நீ என்ன அவமானப்பட்ட, நீ என்ன விட்டுட்டு வந்த? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? அவர் சொத்தை எழுதி வச்சாரா? கட்சிக்கு எழுதி வச்சாரா? இல்லை. சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சாரா? இல்ல. இல்ல சொத்தெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகள் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து ஞானியா வெளியே வந்துட்டேனாரா? இல்ல. யாருக்கும் 5 ரூபா கொடுக்கல, இந்த வரைக்கும் 5 ரூபா யாருக்கும் கொடுக்கல. சரி, அவர் சம்பாரிச்சது கொடுக்கல. ஆனா வெளியே வந்து நீங்க எப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்றீங்க. அதே காரு, அதே பங்களா, அதே சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம காதுல பூவை சுத்துற வேலை தான் இந்த வேலை. இதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்தியா முழுவதும் நார்த் சைட்ல இருக்கிற ஹிந்தி பேசக்கூடிய இளைஞர்களையும் காசை கொடுத்து வளைச்சு, இவர் எப்படி தெரியுமா, இவரெல்லாம் வந்து பாலியல் வல்லுறவு செய்யற அத்தனை பேரையும் தூக்குல போட சொல்லிட்டாரு அப்படின்னு பரப்பிட்டு இருக்காருங்க. இது இவங்க கட்சிக்காரங்களுக்கே தனியா ஒரு தூக்கு மரமே ரெடி பண்ணணும். இவங்க கட்சிக்காரங்களுக்கே தனியா என்கவுண்டர் போடுற போலீஸ் ரெஜிமெண்டே உருவாக்கணும். அப்படி இருக்கு இவங்க கட்சி விவரம். எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 6-7 பேர் ரேப் செய்யப்பட்டாங்கன்னா அதுல 5 ரேப் இவங்க கட்சிக்காரங்களால செய்யப்பட்டதா இருக்கு. கஞ்சா கடத்துல இருந்து குட்கா கடத்துல இருந்து அத்தனையும் செஞ்சுட்டு இதுல மாமூல் வசூல் பண்றதுக்கு வீடு வீடா ஏறி போறவங்க வர்றவங்க சின்ன சின்ன தொழில் பண்றவங்க அத்தனை பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிற கும்பல் இது. இந்த கும்பல் கிட்டதான் சரியான அட்டி அடிச்சு ஆடி இருக்கிறாரு தனுஷ். இப்படி இந்தியா முழுதும் பொய்களை பரப்பிட்டு இந்த கும்பலை செஞ்சிருக்காருங்க. ரசிகர்களை பத்தி பேசுறாரு தனுஷ். அவருடைய ரசிகர் மன்ற விழாவில், அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறாரு. அந்த பிறந்தநாள் விழாவில் கொடி அறிமுகப்படுத்தப்படுகிறது. எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அந்த வார்த்தையோடு கொடி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிறந்தநாள் விழால கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதே போல ரத்த தான முகாம்கள் நிறைய நடந்திருக்கு. ஆட்டோ போன்ற பொருள்கள் எல்லாம் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டிருக்கு மக்களுக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் பேசுறார். அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாரும் இதை செய்வாங்க. அதையும் தனுஷ் செய்யறாரு போல இருக்கு. மேபி விஜய் எல்லாம் அரசியல்வாதியாகி அவரெல்லாம் முதலமைச்சரானா நம்ம ஊரியாது, நம்ம ஏன் முதலமைச்சராக கூடாது அப்படின்ற நினைப்பு தனுஷுக்கு வர்றது இயல்பு தானே. இயல்பு தானேங்க. விஜய் என்ன அறுத்து தள்ளினாருன்னு வந்தாரு முதலமைச்சரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நேத்து கொடி அறிமுகம், கட்சிய வந்து நற்பணி மன்றமா, அதாவது இயக்கத்தை ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா மாத்தி இருக்கிறாங்க. இப்படி பல வேலைகள் பேசிக்கா செஞ்சு முடிச்சாச்சு. அந்த மேடையில பேசினவரு உரிச்சு உப்ப தடவிட்டாருங்க. நம்ம பசங்க யாரு தெரியுமா? யாரு? ரசிகர்கள். நம்ம பசங்க இன்டர்நெட்ல உட்கார்ந்துகிட்டு அவதூறுகளை பேசிட்டு வதந்திகளை பரப்பிட்டு உட்கார்றவில்ல. அப்ப யாரும் சொல்றாரு அவதூறுகளை பரப்புறது யாரு? விஜயோடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் அவதூறுகளை பரப்பிட்டே இருப்பாங்க, பொய்ய பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு எதிர்கட்சி மேல அவதூற பரப்புறது, 2 இவங்களுடைய பொய்களை எல்லாம்
மூட்டை போட்டு மூடி ஓரம் கட்டி வச்சுட்டு பரப்பிக்கிட்டே இருக்கிறது. இந்த வேலையை இந்த கும்பல் செய்யுது. அதனால இந்த அவதூறு கலப்புறது, பொய்ய பரப்புறது, இதெல்லாம் நாங்க செய்யறது இல்லையா அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. பாருங்களேன். நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கி விட்டு ரொம்ப முக்கியமான அரசியலா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக பார்த்து இது மருத்துவத்துறைக்கு இவ்வளவு சீர்திருத்தம், கல்வித்துறையில இவ்வளவு சீர்திருத்தம், உயர்கல்வித்துறையில இவ்வளவு சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு ஒரு மனுஷன் உட்கார்ந்து ஓட்டு கேட்டா எனக்கு திமுக மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச காரியம் இருக்குல்ல, அது 1-2 இல்ல, ரொம்ப ஆழங்கால் பட்ட நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு. நாம அரசியலை உட்கார்ந்து உற்று நோக்கணும்னா அவங்களோட சண்டை போறதுக்கு பல இடங்கள் இருந்தாலும் அவங்க மக்களுக்காக செஞ்ச திட்டங்கள் இருக்குல்ல, செயல் திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்களை ஒருத்தரும் குறை சொல்ல முடியாது. அம்புட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப மேல இருந்தவன கீழே இறக்கிட்டோன்னு பல்ல காட்டுறது யாரு? இந்த விஜய் கும்பல். 5 ரூபாய்க்கு வேலை செய்யல, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரல, எச்சி கையில கூட காக்கா ஓட்டல. இந்த கும்பல் தங்களை தியாகியாக காட்டிக்கிட்டு உண்மையிலே மேல உட்கார்ந்து ஒருத்தன் மக்களுக்காக செஞ்சிட்டு இருந்த ஆளுகளை கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னு பேசி தெரியுதுல, அத போட்டு அடிச்சிருக்காரு. மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கி விட்டு நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, இந்த எதிர்மறையானதை ஸ்ப்ரெட் பண்றது. நாங்கெல்லாம் 2 வேலை பார்ப்பாங்க. ஒண்ணு, நாங்கெல்லாம் புனிதர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரீல்ஸா போட்டுட்டு இருக்குங்க. அமைச்சர்களை விட்டு அமைச்சர் பொண்டாட்டி, அமைச்சருடைய மச்சனே, அமைச்சருடைய தம்பி, அத்தனை பேரும் உட்காந்து இப்ப ஆய்வுல போயிட்டானுங்க. பூரா ரீல்ஸா எடுத்து தள்ளுறது. அப்ப அதோட ரீல்ஸ் மட்டும் எடுத்து தள்ளுறது கிடையாது, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது. இவங்க யார் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம திமுக தான் அப்படின்னு கிளப்பி வருது. உங்க படம் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம உங்களுக்கு ஆப்பு சொருகி வச்சது யாரு? பாஜக. ஆனா நீங்க யார் மேல குற்றம் சாட்டினீங்க? திமுக மேல. பாஜக மும்மொழி கொள்கையை பல வழிகளில் திணிக்குது. கைய கட்டி நின்னுட்டு வாய பொத்தி நின்னுகிட்டு இருந்த நீங்க அத திமுக மேல பழிய போட்டது. இன்னைக்கு மேகதாது அணை பிரச்சனை இருக்கு. மேகதாது அணை பிரச்சனையில நமக்கு வருகிற அடிப்படை நீரை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த நீரை வாங்குறதுக்கு, மேகதாதுக்கான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நாம போராடி சட்ட போராட்டம் நடத்தி நம்ம தீர்வுகளை பெற்று இருக்கிறோம். அந்த தீர்வுகளை அழுத்தம் திருத்தமா கேட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, முதுகெலும்பு இல்ல. அந்த முதுகெலும்பு இல்லாத இந்த கும்பல் திரும்பவும் மேகதாது பத்தி இவருக்கு என்ன தெரியும்? முதலமைச்சருக்கு மேகதாதுக்கு உனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுக்கு முன்னாடியே அடிச்சாடி சட்ட போராட்டம் நடத்தி காவிரியின் மேலாண்மை அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தது இங்க இருந்த ஆளுங்கட்சிகள். அதெல்லாம் தெரியாது இந்த கும்பலுக்கு. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறது. இன்னைக்கு நம்ம மேகதாது கைவிட்டு போனதுக்கே காரணம் திமுக தானே. வரலாறு தெரியாதுல்ல இந்த பிள்ளைகளுக்கு. வரலாறு தெரிஞ்சா கவ்வ கொடுத்துட்டு அடிப்பாங்க, வரலாறு தெரியாது. இது பூரா விசில் அடிச்சாங்க குஞ்சா பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்த கும்பல். அப்ப இதுங்களுக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்க ரசிகன், படத்தை பார்த்து விசில் அடிச்சுவேன். இந்த 2 கும்பலையும் வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு அல்சாட்டியம் பண்றாரு. இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாருல, பக்காவா அடிச்சு செருப்பால அடிச்சிருக்காப்ல. மேல இருக்கிறவங்க கீழே இறக்குறது, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிக் விஷத்தை பரப்புறது, டாக்ஸிக்க பரப்புறது. அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இல்லங்க. களத்துல இறங்கி களை கட்டுற பிள்ளைங்க. ஏன்னா களத்துல இறங்கி அடிச்சு ஆடுற பிள்ளைங்க. நாம அப்படி விஷமத்தனமா பொய் பரப்புற கும்பல்லாம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுல அடுத்து ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. நாங்கெல்லாம் அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம் அப்படின்னு போற பசங்க நாங்கெல்லாம். நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பை பகிர்ந்தா அன்பை பகிரு. வம்பா உங்ககிட்ட வர்றான்னு வச்சுக்க, வெறுப்பத்தான் தர்றான்னு வச்சுக்க, ஆனா நீ வெறுப்பு பண்ணிடாத, அன்பையே பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்ல விஷயம் தானே. எவ்வளவு வெறுப்பா இருந்தா கூட அவன்கிட்ட அன்பவே காட்டு, வெக்கப்பட்டுக்கிட்டு காலில் விழுந்துருவான். இது நம்ம சொல்லல, வள்ளுவரே சொல்றாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். கெட்டதே செஞ்சிட்டு இருக்கான், அவன் வெக்கப்படுற மாதிரி நீ நல்லது செஞ்சு விடுறான். அவன் மூஞ்சில கூட விழிக்க முடியாது, அவளை கேவலமா அவமானப்பட்டு போவான் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. ஆனா அதைத்தான் விஷமைகள் தான் இந்த அணில் குஞ்சுகள். ஏன்னா எந்த தலைவனும் தன்னுடைய ரசிகர்கள் சாகுறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் தானே முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா இந்த கும்பலை அதவே பயன்படுத்தி அவர் மேல பழிய போட்டுச்சு இல்லையா, அவங்க கட்சி மேல பழிய போட்டுச்சு இல்லையா, ஆட்சி மேல பழிய போட்டுச்சு இல்லையா. அதனால அதை தாண்டின விஷம கும்பல்லாம் இன்னைக்கு விஷமா இருக்கு. அதையும் நினப்புல வச்சுக்கணும். யார் வந்தாலும் போனாலும்
யார் வாய் எப்படி பேசினாலும் 24 வருஷமா என் கூட இருப்பவர்கள் அசுர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் அசுர குடும்பத்தை சேர்ந்தவங்க, என் குடும்பம் அப்படின்னு பேசிக்காரு. பயங்கர சென்டிமெண்டா இந்த வைரலா இந்த வீடியோ போயிட்டே இருக்குங்க. ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. அரசியலா உட்கார வச்சுட்டு சினிமா துறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கே கடுப்பேத்துற கும்பல் தான் இந்த விஜய். விஜயை பற்றி சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவர் கிள்ளுக்கிறியா கூட மதிக்கிறது இல்ல சினிமா துறை சேர்ந்தவர். ஏன், அவர் படத்தை எடுத்தார் இல்லையா, ஜனநாயகன்ற கடைசி படம் சொல்லப்படுகிற அந்த படத்தை எடுத்தவர். அவரே என்ன சொல்றாரு, அந்த இயக்குனரேவும் இவரை போட்டு பிரிச்சுட்டாரு. எங்க கூட இருக்கிற எங்களுக்கே தெரியலங்க, அவரை 2 மணி நேரம் படம் பார்த்தவங்க கணிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சதைச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழல்ல இப்படியான ஒரு பேச்சு சமரசம் இல்லாம சரவடியா அடிச்சுன்னு இருக்கிற ஒரு பேச்சா நான் பாக்குறேன். ரொம்ப தெளிவா மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு டாக்ஸிக்க பேசிக்கிட்டு என்னடா பண்ணிட்டு தர்றீங்க அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. எனக்கு சந்தோஷம்ப்பா. எனக்கு விஜய் யார் அடிச்சாலும் சந்தோஷம். ஏன்னா விஜய் ஒரு பொய் மூட்டை, விஜய் ஒரு டாக்ஸிக்கு, விஜய் தமிழ்நாட்டு அரசியலை அலங்கோலப்படுத்த வந்த ஒரு RSS சக்தி அப்படின்றதுல நான் நம்புறேன், நான் இனியும் நம்புவேன்.